இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, திருச்சியிலேயே ஃபேமஸான ஒரு சின்ன பிரியாணி கடைக்கு வந்திருக்கோம். பாருங்க. கடை வந்து சின்ன கடை தான். ஆனா அங்க பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. வாங்க ஃபர்ஸ்ட்டு கடையில என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். பாருங்க அண்ணன் கடையில வந்து நல்லா சூடா இருக்கு. ஆனா இது பீஃப் போட்டியாண்ணே? ஆமாண்ணே. பாருங்க எல்லாம் நல்லா தரமா இருக்கு. இந்த வீடியோவை பாருங்க. எல்லாம் நல்லா பஞ்சு மாரி இருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ணே உங்க கடையில போட்டியோட ரேட் எவ்வளோண்ணே? 50 ரூபீஸ்ண்ணே. 50 ரூபாயாண்ணே? பாருங்க 50 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒர்த்து. எல்லாம் நல்ல நல்ல பீஸா இருக்கு. நல்ல திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கு. இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்க எல்லாம் ஒவ்வொன்றும் அல்வா துண்டு மாதிரி இருக்கு. பாருங்க சூடா வந்து பிரியாணி அடிக்கிறாங்க. பாப்போம் எப்படி அடிக்கிறாங்கன்னு. பாருங்க அண்ணன் கடையில எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்க. அண்ணன் கடையில ஏகப்பட்ட கூட்டம். காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க எல்லாருமே வந்து அண்ணன் கடையில தான் சாப்பிடுறாங்க. அண்ணன் கடையில வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்து தான் ரிவ்யூ சொல்லணும் அவசியம் இல்ல. இங்க இருக்க கூட்டத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா ஏதாவது ஒரு கஸ்டமர்கிட்ட போயிட்டு ரிவ்யூ கேட்போம். பாருங்க சூடா வந்து பேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு. பாருங்க கடையே எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு. பக்கத்துல ஒரு கஸ்டமர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பீஃப் பிரியாணி. அவர்கிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம். அண்ணே அண்ணே டேஸ்ட் எப்படிண்ணே இருக்கு? நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கானா? கம்மியான பட்ஜெட்டுக்கு நல்லா இருக்கு. கம்மியான பட்ஜெட்டுக்கு நல்லா டேஸ்டா கொடுக்குறாங்களா? ஆனா யாராவது வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா அண்ணன் கடையில சாப்பிட்டு பார்க்க சொல்லலாமாண்ணா? நல்லா சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்க்க சொல்லலாமாண்ணா? கண்டிப்பா ஒர்த்தா இருக்கானா? குடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கானா? கொடுக்குற காசுக்கு கண்டிப்பா வரணும். குடுக்குற காசு கண்டிப்பா ஒர்த்தானா? அண்ணன் சொல்றதை கேட்டீங்கன்னாலே தெரியும். கண்டிப்பா வந்து குடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்குன்னு சொல்றாரு. வாங்க அண்ணன்ட்ட போய் பார்ப்போம் உள்ள என்னென்ன வச்சிருக்காருன்ட்டு. பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. எல்லாமே நல்லா கூட்டமா இருக்கு. பாருங்க அண்ணன் கடையில எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா அடிச்சிட்டு இருக்காங்க பிரியாணி. பக்கத்துல வந்து அண்ணன் இருக்காரு. அண்ணன்ட்ட வந்து என்னென்ன கிடைக்குதுன்னு கேட்போம். அண்ணே உங்க கடையில வந்து சாப்பிடுறதுக்கு என்னென்ன இருக்கு? நம்மள்ட்ட பீஃப் பிரியாணி இருக்கு. ஓகேண்ணே. வறுவல், பீஃப் குடல் இருக்கு. 3 இருக்கானே. 3 இருக்கு. உங்க கடையில ஸ்பெஷலா இருந்ததுன்னா என்னதுண்ணே? ஸ்பெஷல்னா குடல் வறுவல் நம்மள்ட்ட நல்லா இருக்கு. ஓகேண்ணே. ஓகேண்ணே. அண்ணே கொஞ்சம் சொன்னா மட்டும் போதாதுண்ணே. கொஞ்சம் எடுத்து காட்டினீங்கன்னா கொஞ்சம் பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குண்ணே. கொஞ்சம் எடுத்து காட்டிடுறீங்களாண்ணே? ஓகேண்ணே. பாருங்க அண்ணன் கடையில வந்து ஃபுல்லா லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க பீஃப்ல. உங்களுக்கு யாராவது பீஃப் பிடிக்கும்னா கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாம் நல்லா தரமா இருக்கு. இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்க எடுத்து எடுத்து கொட்டிட்டு இருக்காரு. எம்டி 2 லப்பர் சரி. பாருங்க டாப்பிங்ஸ்லாம் பாருங்க செம்மையா போறாரு கத்து. கருவேப்பிலை எல்லாம் பாருங்க. அண்ணன் கடையில ஹைலைட்டே இந்த டாப்பிங்ஸ் தான். பாருங்க வேற கடையில எல்லாம் போனீங்கன்னா ஏற்கனவே பழச போட்டு கொடுப்பாங்க. ஆனா அண்ணன் கடையில அப்படி இல்ல. எல்லாமே அப்பப்ப நல்லா சூடா வந்து ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. பாருங்க அதனாலதான் வந்து இவ்வளவு கூட்டம் அங்க உட்காந்து சாப்பிடுறாங்க. பாருங்க டேஸ்ட் நல்லா இல்லைன்னா கண்டிப்பா எந்த கடைக்கும் யாரும் வரமாட்டாங்க. அண்ணன் கடையில இருக்க கூட்டத்தை பாத்தீங்கன்னாலே தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்க எல்லாம் நல்லா சூடா இருக்கு. அண்ணன்ட்ட நம்ம ஒரு பிரியாணி சொல்லியாச்சு. பாருங்க நல்லா சூடா எடுத்து வைக்கிறாரு. பாருங்க
லைட்டா வெயில் அடிக்குது. பிரியாணி பாருங்க எல்லாம் நல்லா சூடா இருக்கு. பாருங்க அண்ணன் கடையில வாங்கியாச்சு பீஃப் பிரியாணி. எல்லாமே நல்லா சூடா இருக்கு. பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும். எல்லாம் பஞ்சு மாதிரி இருக்கு. பாருங்க சைடிஷ் வந்து ஆனியன் எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லா பீஸும் நல்ல தரமான பீஸா இருக்கு. பாருங்க எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. அண்ணன் கடையில வந்து பிரியாணி வந்து 70 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. கண்டிப்பா ஒர்த்து. கண்டிப்பா வந்து ஒரு 300 கிராமுக்கு மேல பீஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளவு பீஸ் இருக்கு. பிடிக்கவே முடியல ஒரு கையில. அவ்வளவு அதிகமா இருக்கு பாருங்க. ஆனா இதோட ரேட் எவ்வளோண்ணே? 70 தானே? ஆமாண்ணே. கண்டிப்பா வந்து 70 ரூபாய்க்கு ஒர்த்து. பாருங்க குவான்டிட்டி எவ்வளவு இருக்குண்டு. அடுத்து வந்து அண்ணன் கடையோட சிக்னேச்சரான டிஷ் போட்டி ஃப்ரை. யாராவது பீஃப் நல்லா சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில ட்ரை பண்ணுங்க. பாருங்க நல்லா தரமா இருக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். பக்கத்துல பாத்தீங்கன்னா அப்படியே சூடா கொதிச்சுக்கிட்டே இருக்கு. அண்ணா போட்டியோட ரேட் எவ்வளோண்ணே? கண்டிப்பா வந்து 50 ரூபாய்க்கு ஒர்த்து. பாருங்க குவான்டிட்டி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா 2 பேர் தாராளமா சாப்பிடலாம். கண்டிப்பா அண்ணன் கடையில ஒரு 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் காசு எடுத்து வந்தீங்கன்னா போதும். வயிறு ரொம்ப போலாம். 70 ரூபாய்க்குலாம் திருச்சியில யாருமே பிரியாணியே தர மாட்டாங்க. கண்டிப்பா அண்ணன் தராருன்னா கண்டிப்பா டேஸ்ட்லாம் நல்லா தரமா இருக்கு. பாருங்க எல்லாமே நல்லா கிரேவியோட இருக்கு. ஏனோ தானோன்னு ப்ரிப்பேர் பண்ணாம நல்லா நல்லா குக் பண்ணி தராங்க. நல்லா டீப் ஃப்ரை தான் பண்றாங்க. பாருங்க கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கு. எதையுமே ஆஃப் பண்ணல. ஆறி போனதையும் அண்ணன் எதுவுமே தரல. எல்லாமே வந்து சூடா தான் சர்வ் பண்றாங்க. யாராவது திருச்சி சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணன் கடையில இருந்து வறுவல் ஒண்ணு வாங்குவோம். பாப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு. எடுத்துட்டு இருக்காப்ல. அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா ஆனியன் வந்து அன்லிமிட்டடா வச்சிருக்காரு. இங்க மேல பாத்தீங்கன்னாலே தெரியும். யாரு வேணுமோ எவ்வளவு வேணா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஆனியனு. சில கடையில வந்து ஆனியன் கேட்டா தரவே மாட்டாங்க. ஆனா அண்ணன் கடையில பாருங்க ஒரு ட்ரேவே ஃபுல்லா வச்சிருக்காங்க. பாருங்க அண்ணன் கடையில வந்து பீஃப் ஃப்ரை தரமா இருக்கு. பாருங்க நல்லா கிரேவி டைப்ல இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க அண்ணன் கடையில என்ன ஹைலைட்னா எது வாங்கினாலும் அண்ணன் வந்து ஆனியன் கொடுக்குறாரு. அதான் அண்ணன் கடையோட ஹைலைட்டு. பாருங்க வறுவல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. கடையில வந்து அண்ணன் இருக்காரு. அண்ணன் வந்து கடை லொகேஷன் கரெக்டா எங்க இருக்குன்னு கேட்போம். அண்ணே அண்ணே உங்க கடை லொகேஷன் கரெக்டா எங்கண்ணே இருக்கு? நம்ம கடை பாத்தீங்கன்னா நம்பர் 1 டோல்கேட் பாரத் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல இருக்கு. அண்ணன் கடை கரெக்டா எங்க இருக்குன்னு வச்சீங்கன்னா பாரத் பெட்ரோல் பங்க் அந்த சைடுல இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடை வச்சிருக்காரு. அண்ணே உங்க கடையோட டைமிங் என்னண்ணே? 12 to 3 அண்ணே. ஓகேண்ணே. அண்ணே உங்க கடை என்னைக்காவது லீவ் எதுவும் விடுவீங்களாண்ணே? என்னையாவது நல்ல நாள்னா லீவ் விடுவோம். ஓகேண்ணே அந்த ஓகேண்ணே மாதிரி லீவ். ஓகேண்ணே. அண்ணே உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணே. ஏன்னா வந்து வெளியூர்ல இருந்து யாராவது வராங்கன்னா உங்க கான்டாக்ட் போன் அடிச்சு உங்க கடை இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வரட்டுண்ணே. உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்றீங்களாண்ணே? சொல்லுங்கண்ணே. 70 10 61 8651. ஓகேண்ணே. உங்க நேம்ண்ணே? பவின்குமார். ஓகேண்ணே. திருச்சி சைடு யாராவது இருந்தீங்கன்னா நம்ம கடையில வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. அண்ணன் சொல்றதை கேட்டீங்கனாலே தெரியும். சமயபுரம் திருச்சி டோல்கேட்டு இந்த சைடு யாராவது லோக்கல்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ணன் கடை வந்து கரெக்டா எங்க இருக்குண்ணா இன்னொரு தடவை லொகேஷன் காமிக்கிறேன் பாத்துக்கங்க. இது வந்து எங்கன்னா நம்பர் 1 டோல். இது என்ன நம்பர் 1 டோல்கேட் தானே? நம்பர் 1 டோல்கேட் பக்கத்துல பாரத் பெட்ரோல் பங்க். அந்த பெட்ரோல் பங்குக்கு அப்படியே வந்தீங்கன்னா ரைட் சைடுல அண்ணன் கடை இருக்கு. ஒரு மதிய டைமிங் வந்தீங்கன்னா அவ்வளவு கூட்டமா இருக்கும். கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ணே போயிட்டு வரோண்ணே. பாய்ண்ணே. ஓகேண்ணா.